ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா வந்திருக்கக்கூடிய முக்கியமான நிறைய அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த நிறைய இன்ஃபர்மேஷன் இதுல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா கேதர் பண்ணக்கூடியதா இருக்கும். இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ரிலேட்டிவோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாராவது திருமலைக்கு தரிசனம் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல்களை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து கிடையாது. இன்னைக்கு ரத சப்தமி காலையில சூரிய பிரப வாகனத்துல இருந்து இன்னைக்கு மொத்தமா 7 வாகன சேவைகள் வந்து திருமலையில நடக்கும். நிறைய நண்பர்கள் இன்னைக்கு தரிசனம் போயிருக்காங்க. ஸோ அவங்க போட்டோஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல்ல பாத்தீங்கன்னாலே இன்னைக்கான வாகன சேவை ஒவ்வொன்றுமே போட்டோஸ் நிறைய வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா திருமலையில வந்து அளவு கடந்த கூட்டம் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்ததுதான். ரத சப்தமி 7 வாகன சேவைகள் இருக்கு. அதனால கண்டிப்பா நிறைய பக்தர்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி கேலரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து டிடிடி பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த போட்டோஸ்ல பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு எவ்வளவு வந்து பக்தர்கள் வந்து இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா இதுல பார்க்கக்கூடியதா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாகன சேவை முடிச்சுட்டு மூலவர் தரிசனமும் முடிச்சுட்டு தான் இவங்க வந்து கிளம்புவாங்க. ஸோ வந்து பிரம்மோற்சவத்துல நமக்கு எப்படி வந்து அந்த 9 நாள் ரொம்ப விசேஷமோ அதே மாதிரி இந்த நாளும் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ஒரே நாள்ல 7 வாகன சேவையில மலையப்ப சுவாமிகளை தரிசனம் பண்றதுக்கு நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு தான். அதனால நேத்துல இருந்தே கூட்டம் வந்து ஹெவியா தான் இருந்துச்சு. அலிப்பிரி செக் போஸ்ட்ல இருந்து திருமலையில எங்க பாத்தீங்கன்னாலே கிரௌடு தான். நேத்து மத்தியானமே நிறைய பேர் வந்து இந்த கேலரிஸ்ல உட்கார்றதுக்கு இடமே பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி கிரௌடு இருந்துச்சு. இப்போ நீங்க பாக்குற போட்டோஸ் எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் திருமலைக்கு போயிட்டு ஷேர் பண்ணதுதான். ஸோ ஹெவி கிரௌடு வந்து ஆஃப்லைன் ரூம் புக் பண்றதுக்கும் 1:30ல நாங்க 6:40 வரைக்குமே காலையில வரைக்கும் நாங்க வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அலாட்மெண்ட் ஸ்லிப் வந்து 6:40க்கு தான் கிடைச்சது. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரூம் புக்கிங்கும் இன்னைக்கு ஆன்லைன்ல இல்ல. டைரக்டா சிஆர் ஆஃபீஸ்ல மட்டும் தான் இஷ்யூ பண்ணாங்க. அங்கேயுமே ரூம்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய க்ரௌட் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு 7:45க்கு வந்து 300 தரிசனத்துல ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்ல போனவரே வந்து காலையில 1:30 மணிக்கு தான் நாங்க வெளியே வந்தோம் அப்படின்றதையுமே அவரோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. 300 தரிசனத்துக்குமே டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. க்ரௌடு வந்து ஹெவியா இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் வந்து அதிகமா எடுக்குது. அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி போங்க. இப்போ நாளைக்கு நாங்க போறோம். நாளைக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கும் மேபி உங்களுக்கு வந்து 300 தர்ஷன் நார்மலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு காலையில கொடுப்பாங்க. அதே போல வந்து டைரக்டா போகக்கூடிய தர்ஷன்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு டைம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்து போயிட்டு வந்த நண்பர் ஒருத்தர் வந்து 16 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவே இன்னைக்கு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வாகன சேவையில இருக்கிறவங்க எல்லாமே மூலவர் தரிசனம் பார்த்துட்டு தான் கிளம்புவாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா டைரக்ட் தர்ஷனா இருந்துச்சு சான்ஸ் இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஃபுல் டேவே உங்களுக்கு டைரக்ட் தர்ஷன் மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கிடையாது. 300 தர்ஷன் டிக்கெட் இருக்கவங்க அதுல வந்து போகலாம். இன்னைக்கு சேவாவும் கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கையில கூட ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நேத்து காலையில நாங்க வந்து திருமலைக்கு போனோம். நடைபாதை வழியா தான் போனோம். இரவு தான் எங்களுக்கு வந்து 1000 ரூபாய் ரூம் வந்து கிடைச்சிச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு தரிசனம் வந்து இருக்கு. ஆனா கிரௌடு வந்து ரத சப்தமினால அதிகமா இருக்கு அப்படின்றத அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லயும் ஷேர் பண்றாங்க. அதே போல லைவ் அப்டேட்ஸும் வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கான தர்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனா இருக்கு. கண்டிப்பா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு டைம் அதிகமாகும். அதே போல டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து கீழ் திருப்பதியில ரூம் புக்கிங் பத்தி கேட்டிருந்தீங்க. கீழ் திருப்பதியில வந்து ரூம் வந்து 30ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது. அதோட அப்டேட் நேத்து வந்துச்சு. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய அக்கமடேஷன்ல சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு. மாதவம் காம்ப்ளெக்ஸும் மாதவ் ரெஸ்ட் ஹவுஸும் அங்கதான் இருக்கு. ஸோ உங்களுக்கு பஸ்ல போறவங்களுக்கு சீக்கிரம் ரீச் ஆகக்கூடிய பிளேஸ்ல அக்கமடேஷன் எடுக்கணும் அப்படின்னா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல புக் பண்ணிக்கோங்க. அதே போல மாதவம் ரெஸ்ட் ஹவுஸும் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே தான் இருக்கு. நான் வந்து ட்ரெயின்ல போறேன் அப்படின்னா நீங்க விஷ்ணு நிவாசத்துல ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு திருச்சானூர் போறீங்க அப்படின்னா தொலப்பா கார்டன்ஸ்ல ரூம் எடுத்துக்கலாம். ஸோ இதோட புக்கிங் வந்து எப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 30ஆம் தேதி திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல 30ஆம் தேதி வந்து காலையில 10 மணிக்கு டிடிடில இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ல இருக்க சேவா டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க லோக்கல் டெம்பிள் எந்த டெம்பிளுக்கு போறீங்களோ அந்த டெம்பிள்ல இருக்கக்கூடிய சேவா டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் நிறைய பேர் இந்த திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட சேவா டிக்கெட்ஸ் தான் வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க.
அதே போல இன்னைக்கு காலையில 10 மணியோட ஆர்ஜித சேவாவோட எலக்ட்ரானிக் டிப் வந்து முடிஞ்சது. இதோட ரிசல்ட் மேபி இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலக்ட் ஆனவங்க அதுக்கான டிக்கெட் காஸ்ட்டை பே பண்ணி உங்களோட டிக்கெட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து டிடிடில நேற்று ஒரு புதுசா ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆப் மூலமா கூட நீங்க வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதாவது எல்லா தர்ஷன் டிக்கெட்டுமே புக் பண்ணிக்கலாம். ரூம்ஸும் புக் பண்ணிக்கலாம். ரூம் வந்து கேன்சல் ஆயிருக்கா, அவைலபிள் இருக்கா அப்படின்றதையும் நீங்க வெப்சைட்ல போயிட்டு நம்ம வர்ச்சுவல் கியூல வெயிட் பண்ணி மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி கொடுத்து செக் பண்ணுன்ற அவசியமே தேவையே கிடையாது. அதாவது நான் சொல்றது இந்த திருமலா.org இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம பண்றதுக்கு அந்த ஆப்பை மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப் பத்தி ஃபுல்லா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்த்து கூட நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. கோவிந்த ஆப்பை விட இந்த ஆப் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. நேத்து தான் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுதான் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இதுல லைவா வந்து நம்ம எஸ்பிபிசி சேனல் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய போட்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ பிப்ரவரி 22ஆம் தேதியில இருந்து ஆனந்த நிலையத்துக்கு தங்கமுலாம் பூசுற ஒர்க் நடக்க போகுது. அதனால அந்த டைம்ல வந்து தர்ஷன் டிக்கெட்லாம் எதுவுமே அவங்க ஓபன் பண்ணல. அதை பத்தின அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த தங்கமுலாம் பூசக்கூடிய ஒர்க் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நேற்று டிடிடியோட தலைவர் வந்து அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காரு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த நாட்கள்ல நிறைய பேர் தர்ஷனுக்கும் கேட்டுட்டு இருந்தீங்க, மார்ச் மாசமும் இருக்குமா, கோயில் மூடிடுவாங்களா அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ இந்த ஒர்க்கை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு மேல சீனியர் சிட்டிசன்ஸ் தர்ஷனும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா நான் கூட வந்து ஷேர் பண்றேன். இந்த பிரஸ் ரிலீஸ்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிப்ரவரி மாதத்துல டிடிடியால திட்டமிடப்பட்ட ஆனந்த நிலையத்தின் தங்கமுலாம் பணிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும், பக்தர்களின் சிரமத்தை தவிர்க்கும் வகையில் தங்கமுலாம் பூசும் பணிகளை காலக்கெடுவிற்கு முடிக்க உலகளாவிய டெண்டர்கள் வந்து எடுக்க முடிவு செய்யப்பட்டிருந்துச்சு. இது தொடர்பா தலைவர் ஒய்.வி. சுப்பாரெட்டி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவில்ல இருக்கக்கூடிய உள்ளூர் ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்கப்பட்ட தங்கமுலாம் பணிகள் வந்து தொடர்ந்து வந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 2 ஆண்டுகள்ல இருந்து இந்த பணி வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. திருமலை கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வதால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும். எனவே வந்து உலகளாவிய டெண்டர்களை அழைக்கும் ஒரு சிறந்த ஒப்பந்தத்திற்கான பணி வந்து பாத்தீங்கன்னா நாங்க பரிசீலித்துட்டு இருக்கோம். 5 அல்லது 6 மாதங்களுக்கு பிறகு வேறு தேதியை கொண்டு இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பண்றதா முடிவு எடுத்திருக்கோம். இது வந்து பக்தர்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இந்த ஒர்க்கை நாங்க சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு நல்ல ஒரு டெண்டர் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பணி வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்போன் வந்து பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து கன்ஃபர்மேஷனான ஒரு மெசேஜ். இன்னைக்கு திருமலையில மட்டும் இல்லாம திருமலையில இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸ்லயுமே இன்னைக்கான ரத சப்தமி வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டையும் நேற்று வந்து அவர் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால டெண்டர் பணிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க கம்ப்ளீட் பண்ணாதனால இந்த தங்கமுலாம் பூசக்கூடிய இந்த பணியானது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்கு. 22ல இருந்து 28 வரைக்கும் பாலாலயம் நடக்கிறனால அந்த தர்ஷன் டிக்கெட் எல்லாமே பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து கிடையாதுங்க, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு லேட்டஸ்டான அப்டேட் தான். ஸோ டிடிடியோட லோக்கல் டெம்பிள்ஸ்ல எங்கெங்கெல்லாம் இன்னைக்கு வந்து ரத சப்தமி நடக்குது அப்படின்னா, சீனிவாச மங்காபுரம், அதே போல திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலையும் இன்னைக்கு வந்து ரத சப்தமி நடக்குது. கோதண்டராம டெம்பிள், அதே மாதிரி அப்பளையகுண்டா, கார்வெட்டி நகரம், நாகலபுரம், நாராயணவனம் இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூரிய பிரப வாகனத்துல இருந்து நைட்டு சந்திர பிரப வாகனம் வரைக்கும் இந்த ரத சப்தமி ரொம்ப கிராண்டா வந்து பண்றாங்க. இன்னைக்கு சூரியனோட பிறந்த நாள் அப்படின்றதுக்காக தான் இந்த ரத சப்தமி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்றாங்க. இதுதான் லேட்டஸ்டா டிடிடில இருந்து வந்திருக்க அப்டேட். அதனால பிப்ரவரி 22ஆம் தேதியில இருந்து பிளாக்ல இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் எல்லாமே ஓபன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக். ஸோ ஜனவரி வந்து இப்போ லாஸ்ட் வந்துருச்சு. பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ள அதோட அப்டேட் வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். மார்ச் மாசத்தோட டிக்கெட் புக்கிங் மேபி வந்து பிப்ரவரியில பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த நாட்களும் மார்ச் மாசமும் சேர்த்து 300 தர்ஷன் ஓபன் ஆக வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து பிப்ரவரி மாசம் ஃபர்ஸ்ட் வீக் 1ஆம் தேதியில இருந்து ஒரு 10ஆம் தேதிக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். எப்ப வேணும்னாலும் ஓபன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பிப்ரவரியில கீழ் திருப்பதியில ரூம்ஸ் வேணும்னா தாராளமா நீங்க மண்டே வந்து புக் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நீங்க தர்ஷன் போறீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது.
இல்ல அப்படின்னா நீங்க மண்டே கூட போஸ்ட்போன் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா கீழ வந்து நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் குடுத்தாலுமே அங்க டோக்கன் வாங்குறதுக்கும் கூட்டம் ஹெவியா தான் இருக்கும். டைரக்ட் தரிசனம் போனீங்கனாலும் இன்னைக்கு இருக்க கிரவுடு நாளைக்கு எல்லாம் பார்த்து மண்டே வரைக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட பிளானிங் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரத சப்தமி அப்படின்றனால திருமலையில கிரவுடு வந்து ஹெவியா தாங்க இருக்கு. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸ். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.